ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது, 4 கிரக கூட்டணி உங்க வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு தான் இந்த மார்ச் மாத பலன். சுக்கிரன், புதன், ராகு பிளஸ் சூரிய பகவான் கடைசி மார்ச் எண்டுல சனி பகவான் பயிற்சியாகி வர்றார். இந்த கிரகத்தால உங்களுக்கு என்னென்ன பலன், இந்த மார்ச் மாசம் ஸ்பெஷலான ஒரு பலன் இருக்கு பாத்துக்கோங்க. மெயினா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம். ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், நட்சத்திர பலனும் நான் கொடுத்துருக்கேன், இப்ப லக்ன பலனும் கொடுத்தேன். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. இப்ப இந்த மார்ச் மாசம் என்னென்ன பலன் வரப்போகுது, இதுக்கான வீடியோ தான் ஃபுல் வீடியோ. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் சரி பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கேன். ஏன்னா இந்த குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய ஆன்மீக பாதை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்க குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக இதான் எங்களுடைய நோக்கமே. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி எப்போதுமே பாருங்க, குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பாங்க தனுசு ராசிக்கிறாங்க. ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யாரு? குரு பகவான். அப்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் அதிகமா தனுசு ராசியில இருக்கும். இவங்க தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுமையை பார்க்கக்கூடிய குணம் தனுசு ராசியில எடுத்துக்கலாம். இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் தெரியுங்களா. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி பேசி எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க தனுசு ராசிக்காரங்க. இதுலயுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த மந்த்லி பலன் மட்டும் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் கிரக திசா புத்தி மாறுதா, உங்க பிறப்பு ஜாதகம் எடுத்து பாத்துக்குங்க. பிறப்பு ஜாதகம் எடுத்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கிரகம் எதுவும் மாறுதா பண்ணலாம், திசா புத்தி இது மாறுதான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா நீங்க தனுசு ராசியா இருப்பீங்க, ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா புத்தி நடக்காது. ஒண்ணு இல்லைங்க, ஷார்ட்டா சொல்ல போனா நம்மளுடைய உடம்புல 9 கிரகம் இயங்குது. அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது கண்டிப்பா அது யோகமான காலம் வரும்போது யோகமான பலன் கொடுக்கும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலத்தை அவங்க கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும். அதான் பொது பலன் எல்லா வீடியும் நம்ம ஏன் கொடுக்கணும்னா இதான் அமைப்பு. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில பாருங்க, மந்திரி பலன், நட்சத்திர பலன், அடுத்து லக்ன பலன் எல்லாத்துக்கும் பாருங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன். நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும், அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப தனுசுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போறாரு, இதுக்கான பதிவு தான் இது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். உங்க கிரக அமைப்பை பார்க்கும்போது உங்க 3ஆம் பாவத்துல பாருங்க, சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. அதாவது கும்பராசி 4ஆம் இடத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க 4ஆம் பாவத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான், 6ஆம் இடத்துல யாரும் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்யற ரிஷபத்துல. அடுத்து 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் மிதுன ராசியில. அடுத்து 10ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆகுறாங்க. அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் 4ஆம் பாவத்துக்கு 15 மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. 8ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு வர்றாரு. இதான் இந்த கிரக பயிற்சி 23ஆம் தேதிக்கு அப்புறம், மார்ச் 23க்கு அப்புறம். மற்றபடி பார்த்தா எல்லா கிரகம் அமைப்பும் அதே இடத்துல தான் இருக்குது. இதுல என்னன்னா 4 கிரக கூட்டணி. மெயினா மார்ச் கடைசியில தான் சனி பகவான் போற 5 கிரகம் சொல்லுவாங்க. ஆனா 4 கிரக கூட்டணி பாருங்க. 4ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல சூப்பரா உட்காந்துருக்காங்க. குரு பகவானுடைய வீட்டுல இருப்பது ரொம்ப நல்லது. ஒரு கிரகம் 2 மெயினா பாருங்க 1, 5, 9ல இருந்தாலும் நல்லது பண்ணும். 2, 4, 7, 10ல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணும். அப்ப இவ்வளவு கிரகங்கள் கேந்திர யோகத்துல இருக்கும்போது தனுசு ராசிக்காரங்க எதுவுமே கவலைப்படக்கூடாது. இதுலயுமே கவலைப்படாம எல்லா விஷயத்திலையும் இறங்கணும், தைரியமா இறங்கணும். இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க ஜெயிக்கலாம். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நிறைய பேரு நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பாருங்க 6ஆம் இடத்துல குரு இருந்தாவே என்ன பண்ணுவாருன்னா வம்பு வழக்கு இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க.
அதுவும் சுக்கிர பகவானுடைய வீடா, ஒன்றும் பொருளாதார வருமானம் சரி இருக்காது, நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம் அங்கே இருக்கும். இல்லைன்னா திருமண வாழ்க்கை தடையாகும். நிறைய பேர் திருமணம் பேசி முடிச்சுக்க தடையாகும். இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு மன வருத்தத்தை பார்க்கக்கூடிய அமைப்பா ஒரு சில பேருக்கு வந்துடும். ஏன்னா இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யாருக்கு? இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய ஒரு தடை, எதிரி பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தாங்கன்னா தனுசு ராசி நிறைய ஜாதகம் நம்ம கொடுத்தனால சொல்றேன். இப்ப என்னன்னா, இந்த குரு பவன் இப்பதாங்க பிப்ரவரி மாசம் தான் வக்ர நிவர்த்தி, அதனாலதான் இனிமே உங்களுக்கு நல்ல பலன் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாசமே வருது. நல்லா பாத்துக்குங்க. நிறைய பேரு இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பலன் பார்க்க போறீங்க. நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கலாம். இப்ப நல்ல வேலை, சூப்பரான வேலை, அனுகூலமான வேலை யாருக்கு வரும்? தனுசு ராசிக்கு வரும். எதிரி பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, வேலை உத்தியோகம் கிடைக்கும், சூப்பரான வேலை கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும், எதிரியை வெல்லக்கூடிய திறமை வரும். நல்லா பாத்துக்குங்க. நீங்க மட்டும் தைரியம் மட்டும் இருங்க. இந்த மார்ச் மாசம் மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கும். வெளிநாடு வேலை மாற்றம், வெளியூர் வேலை மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி, கணவனுடைய ஒற்றுமை, இது எல்லாமே சூப்பராங்க. இப்ப திருமணம் பண்ணலையா? இப்ப திருமணத்தை பத்தி பேசுங்க. திருமணங்கள் கைக்குடி வரக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா நிறைய திருமண பிரச்சனை நிறைய தடையா இருந்துச்சு, இனிமே இருக்காது. என்ன கொஞ்சம் புதன் நீசமாரா இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இந்த காலகட்டம் மட்டும். அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர் போகணுமா கண்டிப்பா பண்ணுங்க. நிறைய பேர் வீடு கட்டணுமா, கடன் வாங்கி வீடு லோன் போட்டுறீங்களா, கண்டிப்பா அந்த லோன் சாங்ஷன் ஆகும். உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பாருங்க, சொந்த கால நிக்கக்கூடிய தகுதி வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்குங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, அரசாங்க கிரகத்தோட சேர்ந்து 6ஆம் வீட்டிற்கு சேர்ந்து இருக்கிறார். அப்ப அரசாங்க வேலை நிறைய இருக்கும். எதிரி பிரச்சனை இருக்காது, வழக்கு பிரச்சனை இருக்காது, இட பிரச்சனை இருக்காது, பூமி பிரச்சனை இருக்காது. ஆனா கண்டிப்பா சுபகாரியம், சுப செலவு இந்த மார்ச் மாசத்துல நடக்க போகுது. அது வீடோ, இடமோ, பூமியோ, இல்ல திருமணமோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். பாத்துக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். கொஞ்சம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி பார்த்தா எல்லாமே பொருளாதார வருமானம் குறைய இருக்காது. 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதி சேர்ந்து சூரிய பவனம் சேர்ந்து இருக்கனால இங்க வருமானங்கள் பொருளாதாரம் நல்லா ஒரு அனுகூலமா இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொல்லல, எங்க போய் கடன் கிடைக்கும், வழக்கு பிரச்சனை இருக்காது, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் திருமணம் கைக்கூடி வரும், வெளிநாடு வெளியூர் போகணுமா கண்டிப்பா போவீங்க. கொஞ்சம் நிம்மதி இருக்கும் இந்த மார்ச் மாசத்துல. ஏன்னா சனி பவன் 4ஆம் இடத்துக்கு போற உங்களுடைய குரு வீட்டுக்கு போறதுனால ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்ப்பீங்க. நிறைய பேர் இந்த லாட்ரி ஓட்டு முயற்சிகளை கண்டிப்பா நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பேர் கண்டிப்பா லாட்ரி ஓட்டு முயற்சி நிறைய பேர் கட்டிக்கும். ஏன்னா 11 கூடிய ஒரு உச்சம். இப்ப வெளிநாடு வெளியூர் லாட்ரி யோகம் எடுக்கலாம் கண்டிப்பா எடுக்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நல்லா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, நகைக்கடை வச்சிருக்கவங்க, கமிஷன் ஏஜென்சி பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்டைல் சூப்பரா இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. தனுஷை பொறுத்தவரை கமிஷன் வியாபாரம், நெருப்பு சார்ந்த துறை, இரும்பு சார்ந்த துறை பாருங்க, மருத்துவ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சுக்கிறார். மெயினா பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் நம்ம சொல்லலாம். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. பொதுவா மூலத்துல பிறந்துட்டாவே பாருங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. அந்த நட்சத்திரத்துல பிறந்தவே தன்மானம், தன்னம்பிக்கை, தைரியமான குணம் எல்லாமே இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாருங்க, இனிமேல் லைஃப்ல எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இப்ப வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, இல்ல வெளிநாடு போறதோ, இல்ல வெளியூர் போறதோ, இது எல்லாமே தேடி வருது பாருங்க இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஆனா சுப செலவு கண்டிப்பா பண்ணணுங்க. கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலத்தை மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. இனிமேல் லைஃப்ல நீங்க தைரியமா இறங்குங்க, எல்லாமே வெற்றியா வரும் பாருங்க. இப்ப பெருங்கொண்ட பணம் கொடுக்க வாங்கலாம், கண்டிப்பா அந்த பணம் வரும். பணம் கொடுத்தா அந்த பணம் கிடைக்கும். இப்ப இடம் பூமி வாங்குறது எல்லாமே இந்த மார்ச் மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறம் இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, இல்ல வெளியூர் போறதோ, வெளிநாடு போறதோ, இல்ல திருமணத்தை பத்தி பேசுறது எல்லாமே பண்ணீங்க. ஆனா சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் மார்ச் 15க்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா புராணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். ஒரு கலை இது மேல ரொம்ப ஆர்வம் இருக்கும். இசை கலை இதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தை காட்டக்கூடிய நபரா இருப்பீங்க. இனிமே பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்தை கொஞ்சம் வக்கரமா இருக்காருங்க, கொஞ்சம் பாத்துங்க. வேலை உத்தியத்தை கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாவீங்க. ஆனா மற்றபடி பார்த்தா வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும், இடமாற்றம் நல்லா இருக்கும், லாபம் வருமானம் நல்லா இருக்கும், காசு பணம் கொடுக்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஆனா வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் பண்ணிக்கங்க. திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பண்ணிக்கங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க, தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க. நீதி நேர்மையான குணம் இருக்கும். இவங்களுக்கு லைஃப் மட்டும் நல்லா இருக்குங்க.
மார்ச் 15க்கு அப்புறம் கண்டிப்பா பாருங்க மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கு பாத்தீங்கன்னா. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு உலகை ஆளக்கூடிய திறமை வருது பாத்தீங்கன்னா. நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி வரும். வரக்கூடிய மார்ச் மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.